ஹாய் ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ ஒரு சில டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு நடந்திருக்கு. என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது. நேற்று பார்த்தா வந்து வேகன்சிஸ் டிஎன் எம்ஆர்பி ஸோ ஏஎன்எம் விஹெச்என் போஸ்ட்டுக்காக வேகன்சிஸ் வந்து 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 900+ வேகன்சிஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போது சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக டேட்டட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 28/1/2026 நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் 2. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 3457 பீப்புள்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அடிஷ்னல் லிஸ்ட் விட்டு 6 மெம்பர்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து போஸ்டிங் கொஞ்சம் 900+ போஸ்டிங் எக்ஸ்ட்ரா போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேஷன் இப்போ நடக்க போகுது. ஸோ ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் 2 நோட்டிஃபிகேஷன் ஃபார் திஸ். ஓகேங்களா. எப்போ வந்துச்சுன்னா 28/1/2026. ஸோ இதில் என்ன டேட்டில் போகணும், என்ன டைமிங்கில் போகணும், என்ன வென்யூவில் போகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2/2/2026 அண்ட் 3/2/2026. ஸோ செஷன்ஸ். ஓகேங்களா. இல்லை செஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர்நூன். ஓகேங்களா. 9:30 to 9:30 AM ஒரு செஷன், அப்புறம் 11:30 AM ஒரு செஷன், அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 AM ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் 3:30 PM ஒரு செஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 வென்யூஸில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ 2 வென்யூஸ். ஒரு வென்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ டிஎம்எஸ் பில்டிங்கில். ஓகேங்களா. மவுண்ட் ரோடு அண்ணா சொல்லியிருக்கு டிஎம்எஸ் பில்டிங் தேனாம்பேட். ஓகேங்களா. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பிளேஸ் தான். ரைட். ஸோ 7th ஃப்ளோரில் டிஎம்எஸ் பில்டிங்கில் 7th ஃப்ளோரில். ஸோ 100 பீப்புள்ஸாக ஒவ்வொரு செஷன்ஸ்க்கும் சிவி வெரிஃபை பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ வென்யூ 2 பார்த்திங்கன்னா வந்து என்ஹெச்எம் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 5th ஃப்ளோர் டிஎம்எஸ் அனெக்ஸ் பில்டிங். ஓகே, அனெக்ஷர். ஓகேங்களா. ஸோ டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸ்லேயே தான் இதுவும், அந்த லொக்கேஷன்லேயே தான், வேறு பில்டிங்கில். ஸோ என்ன டேட்டில் கூப்பிட்ருக்காங்க, என்ன செஷனில் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் இந்த நம்பரில் இந்த 1 to 100, 200 to 300, 301 to 400 இந்த நம்பரில் எப்போ வரீங்க அதுக்கான நீங்கள் அந்த மேட்சஸ் பண்ணி கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமுக்கு போங்க. ரைட். ஸோ வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ஸ்பெசிஃபைடு டைம் அண்ட் டேட்டில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகலன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ் டு யூ. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனால் கூப்பிட்டனால உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு இல்லை. சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. எதனா மிஸ் மேட்ச் ஆச்சு, இல்லை வேறு என்ன டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது, வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற போது அந்த பர்சனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க பர்சன் தான் ஜாப் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன இல்லை வேலிட் ரீசன் இருக்குது, சப்போஸ் நீங்கள் அதில் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்காமல் விட்டுட்டீங்க, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனா வேலிட் ரீசன் இருந்தால் நீங்கள் அங்கே சர்டிஃபிகேஷன் போகும்போது ஒரு லெட்டர் வந்து நீங்கள் உங்களோட வேலிட் ரீசன் எல்லாம் ஸ்டேட் பண்ணி அங்கே இருக்க அத்தாரிட்டிஸ்க்கு நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி வேலிட் ரீசன்ஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அப் டு A to Q வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆர்டர் வைஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இது எல்லாமே எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா the following documents ஒரிஜினல் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் along with one set of self attested photocopy copies. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் அப்ளிகபிளோ அது எல்லாமே ஒரு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். உங்கள்கிட்ட இருக்க ஒரிஜினல் ப்ளஸ் இதோடைய ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி ஒன்று அதில் நீங்கள் வந்து சைன் பண்ணிடணும். ஓகேங்களா.
செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஓகேங்களா. நீங்கள் ஒரு கீழே ஒரு சைன் போட்டு எடுத்துக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் அது ஓகேங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ப்ளீஸ் அரேஞ்ச் அண்ட் பிரிங் த சர்டிஃபிகேட் இந்த சேம் ஆர்டர் ஃபார் ஈஸி. ஸோ இந்த கொடுத்துருக்காங்களோ ஆர்டர் ஏபிசி. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு ப்ராசஸ் முடிச்சுட்டு இன்னொருத்தவங்கள பார்ப்பாங்க, உங்கள் வேலையும் சீக்கிரம் முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு போங்க. இப்போ 1 by 1 என்ன ஆர்டரில் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எல்சி இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட். எதுக்குன்னா வந்து டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்காக மார்க் ஓகேங்களா. எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுடைய மார்க்ஸ் ஓகேங்களா, அதனுடைய எவிடன்ஸ் செக் பண்ணுறதுக்காக 10th 12th மார்க் ஷீட் இல்லை நீங்கள் ஏஎன்எ முடிச்சு அந்த மார்க் ஷீட். ஸோ தமிழ் குவாலிஃபிகேஷனுக்காக செக் பண்ணுறதுக்காக நீங்கள் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகலாம், இல்லை ஹெச்எஸ்சி இல்லை டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2nd கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அது இருந்தால் 3-4 நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகலாம் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் பர்சன்ஸ் பிஎஸ்டிஎம் கேட்டகரி நீங்கள் அவைல் பண்ணுறீங்க. ஸோ தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா 2023 எப்போ நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த 2023 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா. இது வந்து ஒரு பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, எல்லாருமே ஸ்கூல் முடிச்சவொடனே கொடுத்துருப்பாங்க, இல்லை காலேஜ் முடிச்சப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட். இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் ஓகேங்களா, இஷ்யூட் பை குரூப் ஏ ஆஃபீஸர். ஸோ 3/1/2026 அப்புறம் ஓகேங்களா. ஆனர் பிஃபோர் ஆனர் ஆஃப்டர் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னா அனெக்ஷர் 3 இருக்கும். அதுபடி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் யார்கிட்ட குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர். இந்த குரூப் ஏ ஆஃபீஸர் யார், குரூப் பி ஆஃபீஸர் யாருன்றதை நம்ம ஆல்ரெடி சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் கேட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கான யார் நீங்கள் சைன் வாங்கணுன்றதை இது போட்டிருக்கணும் ஓகேங்களா. ரைட். ஸோ இது தனி உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்க பாயிண்ட் தனி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆஃப் கண்டக்ட் தான் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது தனி இது தனி. இது ஒன்று தனியாக வாங்கிட்டு போகணும், F1 தனியாக வாங்கிட்டு போகணும், G1 தனி. இல்லை ரெண்டுமே தனி. அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் இஷ்யூட் பை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். நீங்கள் கடைசியாக எங்கே கல்வி பயின்றீங்களோ அந்த கல்வி பயின்ற நிறுவனத்திலிருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. இஷ்யூட் பை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அங்கே தலைமையிலிருந்து கொடுப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களாக இருந்தால் அனெக்சர் 7 படி ஒரு ஃபார்ம் ஒன்று நீங்கள் அதை ஃபில் பண்ணி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட யார் அதுக்கான சைன் பண்ணுற அத்தாரிட்டியோ அவங்ககிட்ட இருந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும், அந்த சர்டிஃபிகேட் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் H ஓகேங்களா, முடிஞ்சிச்சிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட். இது யாருக்குன்னா தேவையில்ல, நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ், ஒரு சில கண்டிஷன் வந்து நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் வேண்டாம். இந்த அப்ளிகபிள் இருக்கிறது எல்லாமே ஒன்லி ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ரெக்வயர்ட் ஓகேங்களா. யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான், எல்லாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் ஓகேங்களா. இன் para 12A அண்ட் para 12 ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் 2023 நோட்டிஃபிகேஷனில் அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன்றத ஒரு டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன். ஸோ நிறைய லாஸ்ட் டைம் CV போனவங்க இந்த டவுட் தான் கேட்டுருக்காங்க. அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன். ஸோ அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்படுறேன், ஒரு சிலதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் சம்மதம் தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் கே பார்த்தீங்கன்னா வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா. 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதுவே எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் அண்டு கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நம்பர், இதை ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அதர் தென் பேன் கார்டு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது ஓகேங்களா. ஸோ அதில் பின்னாடி என்ன போட்டிருக்குங்களா, உங்களுடைய அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓகேங்களா, இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் இதில் கொடுத்துருப்பீங்கள, ஆன்லைன் அப்ளிகேஷனில் போட்டிருப்பீங்கள, அது அந்த அந்த அட்ரஸ் எது கொடுத்துருப்பீங்களோ அதை எடுத்துகிட்டு போகிறது இன்னும் பெஸ்ட். M பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிடியூட் விடோ ஓகேங்களா. ஒரு விடோவாக இருந்தீங்கன்னா வந்து அனெக்சர் 9 படி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி சைன் வாங்கிட்டு இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கம்பெனி அத்தாரிட்டி ஃபார்
டூரிங் கோவிட்-19 பேண்டமிக்கில் யாருன்னா ஒரு சிலவங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு போய் ஆகணும். ரைட். நெக்ஸ்ட், ஸோ த கேண்டிடேட்ஸ் வில் ஆல்சோ ஹேஸ் டு சைன் அந்த பிரிண்டட் காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்னலாம் சப்மிட் பண்ணீங்களோ, இந்த உங்கள் ஃபார்ம் அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் காப்பி அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டைமில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை சைன் பண்ணணும். த கேண்டிடேட் will also be asked to sign on the printed copy of online application. So within bracket printed copy will be provided to the candidate at the time of certificate verification. Next, if suppose transgender இருந்தாங்கன்னா ஓகேங்களா, transgender ID card with gender if applicable. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நேம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க 9th ஓகேங்களா, Q நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, இல்லை கோர்ட் கேசஸ் ஏதோ பெண்டிங்கில் இருக்குது, இல்லை கன்விக்ஷன் இருக்குது ஓகேங்களா, இல்லை ஏதோ கிரிமினல் கேஸ் உங்கள் மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்றது ஃப்ரம் A to Q. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கிறத எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆர்டரில் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ரைட். ஸோ ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் காண்டாக்ட் காப்பி ஆஃப் காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோகிராஃப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிமென் சிக்னேச்சர். ஸோ யாருன்னு நீங்கள் அந்த பர்சன் தான் ஸ்பெசிமென். ஓகேங்களா. ஃபோட்டோகிராஃப் டு பி அட்டஸ்டட் பை த சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் ஆஃபீஸர் வச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் யார்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அட்டஸ்ட் பண்ணி சைன் பண்ணி சீல் பண்ணி தருவாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூப்பிட்டுருக்க எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு கூப்பிட்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த 900+ வேகன்சிஸ்க்கு வந்து 1393 பர்சன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அனெக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இன் தமிழ்நாடு ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் தர் கிளைம் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நம்பர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோங்க. இந்த சீரியல் நம்பர் அந்த பேட்சஸில் செக்ஷனில் கூப்பிட்ருக்காங்களே, ஸோ அந்த சீரியல் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ இதெல்லாம் ஒரு பேட்சஸ். ஸோ 1 to 100, 100 to 200. ஸோ இது மாதிரி அந்த உங்களுக்கு அந்த செஷன்ஸு டேட்ஸ் போட்டிருக்காங்க. வென்யூஸும் முக்கியம். ஓகேங்களா. ஸோ எந்த வென்யூவில் எந்த செஷனில் எந்த டேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ டோட்டலாக அந்த சீரியல் நம்பர் எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 1393. ஸோ 1393 பீப்புள்ஸ் வந்து இப்போ கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. 1393 பீப்புள்ஸ் வந்து இப்போ கூப்பிட்ருக்காங்க. ரைட். ஸோ ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. 3457 பேருக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் அடிஷ்னல் லிஸ்ட்டில் ஒரு 6 பேருக்கு பண்ணாங்க. இப்போது ஒரு 900+ வேகன்சிஸ் ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ 1393 பீப்புள்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்ஸ் முடிஞ்சோடனே அப்புறம் இதில் யார் யாருக்கு மிஸ் மேட்சஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கும் அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த இயர் வந்துச்சுன்னா வந்து 2023 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது 2250 போஸ்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3/1/2026 வந்து இதுக்கான ஒரு கார்ஜன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2107 போஸ்டிங்காக போட்டிருந்தாங்க. இப்போ 27/1/2026 அன்றைக்கி ஒரு கார்ஜன் வந்துச்சு. அதில் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க 2938. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போது 1393 பீப்புள்ஸை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 900 பீப்புள்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கூப்பிட்ருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி இந்த கட் ஆஃப்லேருந்து இப்போ வந்து இந்த கட் ஆஃப் வந்து ஸ்லைட்டாக வந்து 1 or 1.52 அது மாதிரி ஒரு கேட்டகரி ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து டிஃபர். ஏன்னா அதுக்கடுத்து மார்க் ஏராகலும் 900 பீப்புள்ஸ் அந்த கேட்டகரிலாம் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ பிசி ஓகேங்களா. ஸோ 69.45. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் த லாஸ்ட் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டர் ஈச் கேட்டகரி ஆர் ஃபர்னிஷ். ஸோ யாருது இப்போ சர்டிஃபிகேஷன் கூப்பிட்ற கேண்டிடேட்டில் கடைசியாக இருக்க கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 78.11 அது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. சப்போஸ்
இதுக்கு கீழே ஓகேங்களா எதனா அடிஷ்னல் லிஸ்ட் வருமா இல்லைன்றது இது பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பின்னாடி எதனா வருதா இல்லையான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ரைட். ஸோ அப்படி வந்தாலும் கொஞ்சமாக தான் சப்போஸ் யாருன்னா அதில் அந்த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது மேட்ச் ஆகலை அப்படின்றபோது அதெல்லாம் கொஞ்சம் மினிமலாக தான் வரும் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு லிஸ்ட் வருமா வராதான்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு 79 பாயிண்டில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சிவி கொடுத்துருக்கவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 78.1 ஓகேங்களா. இந்த 1 ஆர் 1.5 ஒரு சில கேட்டகரிஸ் வந்து அப் டு 1.7 அது மாதிரியும் டிஃபென்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை உங்கள் கேட்டகரிஸ்க்கு ஸோ இந்த ரேஸில் இது பண்ணிக்க ஓகேங்களா. ஓகே அகெயின் இப்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸஸ் ஃபார் நர்சிங் ஸோ டிஎன்எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. தென் எய்ம்ஸ் நார்செட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ESIC கிளாஸஸ், ஆர்ஆர்பி நர்சிங், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ஸோ ஆர்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் அதர் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. ஆல் மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நர்சிங், ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ நர்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா நர்சஸ் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருங்க, ஜிஎன் நர்சிங் முடிச்சிருங்க, எய்ம்ஸ் நார்செட் எழுதலாம், ஆர்ஆர்பி நர்சிங் எழுதலாம், ஏஎஸ்ஐ நர்சிங்ஸ் எழுதலாம், ஸோ ஆர்எம்ஐ எல்எம்எஸ் எழுதலாம். இது மாதிரி நிறைய நர்சிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2026 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் நர்சஸ் வரப்போகுது. ஈவன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் ஆல்சோ. ஸோ அண்ட் அகெயின் ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்சஸ். இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ 2026 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எஸ்பெஷலி நர்சிங்ஸ் நிறைய உங்களுக்கு நர்சஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சோன்னா டேரெக்டாக ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஒரு எல்லா எக்ஸாம்ஸுமே டேரெக்டாக எழுதலாம். ஜிஎன்எம் நர்சிங்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் டேரெக்டாக எழுதலாம். ஒரு சில எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க ரைட். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எழுதிட்டு இருக்கும் போது தான் பேட்டர்ன் நேச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆர் யுவர் வெல் நோன் பீப்புள்ஸ் யாருக்குன்னா இந்த கிளாஸஸ் அவங்க முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்ற வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்கிற கிளாஸஸ் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஏஎன்எம் கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ஒரு சிலவங்களாம் 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஸோ நம்ம எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அது அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸஸில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் மீடியம் பீப்புள்ஸ் ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்ம கிளாஸஸும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து எல்லாமே தமிழ் புரிகிற மாதிரி அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து வித் கேர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் அந்த கேட்டகரியில் தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக பேட்சஸ் போயிட்டுருக்கு அண்ட் அகெயின் நியூ பேட்சஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன டியூரேஷன், ஸோ ஆஃப்லைன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, ஆன்லைன் அட்டன் பண்ணுறீங்களா, ஸோ ஆன்லைன் டீட்டெயில்ஸ்னால் எப்படி கிளாஸஸ் என்ன டியூரேஷன், டைமிங்ஸ், இந்த என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஓகேங்களா. எனி டைம் யூ கேன் கால் அண்ட் ஸோ ஒரே ரீசன் தான் என்னென்னா இப்போ தமிழ்நாடு இருந்து நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பே ஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ வெல் எக்ஸ்போஸ்டு என்வாயன்மெண்ட், ஸோ எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேலரி அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. ஸோ ஏன்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா எழுதிட்டுருக்காங்க. மெடிக்கல் ரிலேட்டட் முடித்தவங்களுக்கு, பேராமெடிக்கல் ரிலேட்டட் முடித்தவங்களுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போது வந்துட்டுருக்கு ஓகேங்களா. இது அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. அகைன் டைம் டெல்லிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு போகணும் ஓகேங்களா. ஸோ ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் நோன் ஃப்ரெண்ட்ஸ், known persons, friends and family members who are all want to join classes for nursing, pharmacist, health inspector and medical lab technician courses. Okay, thank you very much.